வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரஜினிக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம், அதனால எம்ஜிஆர் அவரிடம் என்ன சொல்ல ஆசைப்பட்டார் தெரியுமா அப்படின்ட்டு ரஜினி ஓப்பனா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ரஜினி என்ற பெயருக்கு எந்தவித முன் அறிமுகமும் தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பிரபலம். கிட்டத்தட்ட 50 வருடங்களாக அவர் சினிமாவில் தனக்கான இடத்தை நிலையாக பிடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் தலைவர் என்ற அவரை ரசிகர்கள் அன்போடு அழைப்பாங்க. இதுவரை 170 படங்கள்ல நடிச்சிருக்கோம். அவர் தான் திரைத்துறையில இருக்கும் பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்து வராரு. அவரது நடிப்பில் கடைசியாக வேட்டையின் திரைப்படம் வெளியாச்சு. ஞானவேல் இயக்கம் என்பதாலும் அவருடன் ரஜினி முதன்முறையாக இணைஞ்சிருக்கார் என்பதாலும் படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருந்துச்சு. ஆனா படம் சுமாரான வரவேற்பே பெற்றிருந்துச்சு. இப்போது அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்துல நடித்து வராரு. இந்த படத்துல நடித்து முடித்து விட்டு அவர் யாரின் இயக்கத்துல நடிக்க போறாரு என்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுச்சு. 2017 அதனை அவர் உறுதியும் செஞ்சார். ஆனால் இடையில என்ன ஆனதோ தெரியல, அவர் அரசியலுக்கு வரும் முடிவில் இருந்து ஜகா வாங்கிட்டாரு. அது அவருக்கு பெரும் விமர்சனத்தையே பெற்றுக் கொடுத்துச்சு. ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை ஏமாற்றி கொண்டே இருக்காரு, அவர்கள் எல்லாம் பாவம் என்று பலர் ஓப்பனாகவே அவர் மீது வார்த்தை தாக்குதலுக்கு தொடுத்தாங்க. அவர் அரசியல் களத்துக்கு வரவில்லை என்றாலும் அரசியல் மேடையில தலை காட்டி வராரு. அண்மையில திமுக சார்பில் நடந்த நிகழ்ச்சியில கூட அவர் கலந்து கொண்டு திமுகவில் இருப்பவங்க எல்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட் என்று பேச அவர் துரைமுகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களை கிண்டல் செஞ்சிருக்காரு என்று சர்ச்சை கிளம்பிச்சு. அதுக்கு ரஜினிகாந்த் துரைமுகன் இருவருமே விளக்கம் அளித்து விட்டதால பிரச்சனை ஓஞ்சிச்சு. முக்கியமாக ரஜினிகாந்த் ஒரு கட்சியின் மேடையில மட்டும் தலை காண்பிப்பதை வழக்கமாக வச்சிருக்காதவரு. சில மாதங்களுக்கு முன்பு திமுக மேடையில் தலை காட்டிய ரஜினிகாந்த் இப்போது அதிமுக மேடையிலும் தலை காட்டியிருக்காரு. அதே போல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சில நாட்களுக்கு முன்பு சந்திச்சாரு. இப்படி தனக்கு எந்தவித பாதிப்பும் வராத மாதிரி காய்களை நகர்த்தி செல்வதில் ரஜினிகாந்த் எப்போதுமே தெளிவுதான். சுழல் இப்படி இருக்க எம்ஜிஆரின் மனைவியும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான ஜானகியின் நூற்றாண்டு விழா நடந்துச்சு. இதுல ரஜினிகாந்த் வீடியோ மூலமா பேசினாரு. அதில் எம்ஜிஆரின் ராமவரம் தோட்டத்தில் சாதாரண சாப்பாடு இருக்காது, சைவம் அசைவம் அனைத்துமே இருக்கும். எப்போதும் நூற்றுக்கணக்கானவங்க சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. ஜானகியை நான் 3 முறை சந்திச்சிருக்கேன். ஒரு முறை சந்திக்கும் போது அவரது கையாலேயே எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் நான் சிகரெட் அதிகம் அடித்த சமயம். அப்போது அவர் என்னிடம் ஒன்று சொன்னாங்க, அதாவது ரஜினிகாந்த் இப்படி சிகரெட் பிடிப்பது போல நடித்து கொண்டிருந்தால் அவரை பின்தொடரும் பலரும் அப்படிதான் செய்வாங்க, அதனால அவர் அப்படி செய்யக்கூடாது என்று தன்னிடம் எம்ஜிஆர் கூறியதாக ஜானகி என்னிடம் சொன்னாங்க. அதுதான் எம்ஜிஆர் என்னிடம் சொல்ல ஆசைப்பட்டாங்க அப்படின்ட்டு ரஜினி பேசியிருக்காரு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.